முதல்ல நாங்கள் பார்க்குறது ஐசிடி, அதாவது நாங்கள் இந்த பாடம், அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற பாடம் என்ன அப்படின்ற என்னென்னு தெரிஞ்சு தான் நாங்கள் படிக்கலாம். என்ன செய்ய போகிறோம்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். போமா இல்லையோ? அதாவது இன்னும் படிக்க போகணும். இல்லை இங்கே ஒரு விஷயம் பார்க்குதுன்னா, இப்போ என்ன நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம்னு தெரிஞ்சால் தான் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். காரணம் நீங்கள் வீடு கார்னர் இல்லை, கார்னர்லேருந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம்னு தெரிஞ்சால் படிக்கிட்டு போகலாம். ஐசிடி என்ன இதே மாதிரி படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் ஐசிடி என்ன மாதிரி என்னென்னு பார்ப்போம். சரியா? அதில் பேர்லேயே இருக்குது பாருங்க, என்னது பேர்லேயே இருக்குது, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு தகவல் தொடர்பாடல் இந்த இதை கேட்டோன்னே சரி, இப்போ தங்கச்சி வேணும், தம்பி சொல்லுங்கள். தங்கச்சிக்கு நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, இடையே நான் கதைக்கிறது தெளிவில்லாம் போனால் சொல்லணுமே, பிறகு பார்த்துட்டு இருக்கிறீங்களே. தகவல் தொடர்பாளர் தங்கச்சி ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கேள்விப்பட்டோன்னு தோணுது. இப்போ என்ன பஸ்ஸுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு இந்த பஸ்ஸுன்ற உருவம் உங்களுக்கு மனசில் வரும் தானே என்ன? அது மாதிரி தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் ஐசிடி என்று சொன்னோன்னு உங்களுக்கு மனசில் என்ன தோணுது, அது சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறேன். வேற என்ன? பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா பஸ் ஸ்டாண்டோன்னு பஸ் மட்டும் ஞாபகம் வரும். பஸ் ஸ்டாண்ட் அடுத்தது என்ன ஞாபகம் வரும்? முதல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒருவன் ஞாபகம் வரும், அடுத்தது டிரைவர் ஞாபகம் வருது, மற்றது கண்டக்டர், மற்றது பக்கத்தில் டிக்கெட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருந்தானே. அது மாதிரி ஐசிடின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் ஞாபகம் வருது. சரி, சின்னப்படி இருந்தாலும் திருவிழா அப்படி தான் இருக்கும். அடுத்த என்னென்னா அதில் பேர்லேயே இருக்கு பாருங்க, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். தகவல் என்ன? இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு டேட்டா, அதாவது சின்ன சின்ன எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளில் தான் நாங்கள் தகவல்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இன்றைக்கு மழை பெய்யும், அது ஒரு தகவல். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்கும், அது ஒரு தகவல். அது மாதிரி நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும். அந்த தகவல்கள் மற்றது தொடர்பாடல். இப்போ நானும் நீங்களும் கதைக்கிறது ஒரு தொடர்பாடல். அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது சூம்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டை கதைக்கிறது ஜஸ்ட் வாயால், அது உங்களோட டிரெக்டில் நீங்கள் தொடர்பாடி கொள்வீங்க. இது வந்து இப்போ நாங்கள் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சூமன்ற டெக்னாலஜி அதோட இல்லைன்னு சொன்னால் இப்போ டெலிஃபோன்லையும் வேணும்ல நாங்கள் கதைச்சு கொள்ளலாம். அப்படி இல்லையா, வேறு என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச தொடர்பாடல் முறைகளை சொல்லுங்க அப்போ. வேறு ஒன்று டெலிஃபோன், வேறு லேப்டாப். கம்ப்யூட்டர் போல முதல் கம்ப்யூட்டர் சொன்னீங்க, இப்போ லேப்டாப், மற்றது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இதெல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவையெல்லாம் வந்து ஒரு வகையான தொழில்நுட்பம். என்ன ஒரு வகையான தொழில்நுட்பம். அதாவது இந்த தகவல்களுக்கும் மற்றது இந்த தகவலையும் தொடர்பாடலையும் ஒரு சில தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி நாங்கள் பாவிச்சு எங்களுக்கு தேவையான முறையெல்லாம் மாற்றிக்கொள்கிறோம். சரியா? இந்த தொழில்நுட்பம் என்றது வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. தொடர்பாடலுக்கு ஸ்கைப் வருமா? ஆமாம், ஸ்கைப்பையும் வந்து நாங்கள் ஒரு தொடர்பாடலுக்கு பாவிச்சு கொள்ளலாம். இப்போ சூம் போல் ஒரு காலத்தில் ஸ்கைப் இருந்தது. சரியா? இப்போ வந்து நாங்கள் நிறைய பேர் சூம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்னு சொன்னால் கூடுதலான ஆட்கள் ஸ்கைப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்ஸ்அப் இதெல்லாமே ஒரு வகையான, இதில் நிறைய 2-3 விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் சொன்ன இந்த டெலிஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு வகையான ஹார்ட்வேர்.
அதாவது வன்பொருட்கள் நாங்கள் அப்புறம் படிப்போமே. வன்பொருட்கள் அதாவது உங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டெலிஃபோனையோ இந்த லேப்டாப்பையோ இந்த கம்ப்யூட்டரையோ உங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஸ்கைப்பை ஜஸ்ட் உங்களுக்கு கண்ணால் நீங்கள் தொட்டு உணரலாம். டெலிஃபோனை தொட்டு கொள்ளலாம், லேப்டாப்பை தொடலாம், கம்ப்யூட்டரை தொடலாம். ஆனால் இந்த ஸ்கைப்பையோ இந்த வாட்ஸ்அப்பையோ வைபரையோ நீங்கள் தொடலாமா? இல்லையா? ஃபோன்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ ஒரு ஆப்பா அல்லது ஒரு சாஃப்ட்வேரா இருக்க போகுது. என்னன்னா ஒரு சாஃப்ட்வேரா இருக்க போகுது. இதுதான் வந்து மென்பொருட்கள் என்று சொல்றது. சரியா? ஒரு தொழில்நுட்பம் இயங்குறதுக்கு, அதாவது சாரி ஒரு தொழில்நுட்பம் இயங்குறதுக்கு வன்பொருட்கள் மற்றும் வன்பொருள் பிளஸ் மென்பொருள் 2மே தேவை. விளங்குதா? அதாவது சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பஸ் வந்து ஓடணும்னு சொன்னா என்ன வேணும்? முதலாவது இந்த பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர்கள் வேணும். ஆனா டிரைவர் இருந்தா மட்டும் காணுமோ? இல்ல அதோட வந்து பெட்ரோலும் வேணும் என்ன? பெட்ரோலும் வேணும் தானே? டிரைவர் மட்டும் காணுமா? இல்ல சார். பெட்ரோலும் வேணும். இப்ப இதுல வன்பொருளா வந்து இந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலா, மென்பொருளா பார்க்கலாம். பெஸ்ட் உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்க சொல்லலாம் அப்புறம் பெட்ரோல நாங்க தொடலாம் தானே தெருன்னு கேட்கக்கூடாது. நான் ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். சரியா? அதாவது ஒரு தொழில்நுட்பம் இயங்கணும்னு சொன்னா, நான் முதலே சொன்னது போல எங்களுக்கு வன்பொருள் பிளஸ் மென்பொருள் கட்டாயம் தேவை. சரியா? இது வந்து ஒரு ஓ முதலாவது கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் காமனான விஷயங்கள் நிறைய சொல்றேன். பொதுவா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக. அப்புறம் நாங்க பாடத்துக்கு போய் வந்து படிப்படியா விளக்கமா எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். ஓகே? ஒண்ணுக்கும் நீங்க யோசிக்க தேவையில்ல. நோட்ஸ் எல்லாம் தரலாம். எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? இப்ப நான் பாவிக்கிற இந்த பெயிண்ட் டூல் கூட அக்கா அக்கா படிச்சிருப்பா 6ஆம் ஆண்டு. கேட்டு பாருங்க. அத நீங்க படிப்பீங்க. ஓகே? சரியா? சரி. இப்ப இந்த ஐசிடின்னு சொன்னோனே கூடுதலா எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னது? நீங்களும் சொன்னீங்க. இந்த இந்த கணினி. என்ன? கணினி. அதாவது கம்ப்யூட்டர். தம்பி என்ன இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போறீங்களா? தமிழ் மீடியத்துல படிக்க போறீங்களா பிறகு? ஸ்கூல் சேர்ந்த பிறகு? தமிழ் மீடி. ஆ? ஓகே. தமிழ் தான் நல்லது. ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நல்ல பிறகு இப்பண்டில் நீங்க பிறகு ஒரு காலத்துல மேல வருவீங்க தானே? மேல வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் இது ஹெல்ப் பண்ணும். இது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சும்மா சொல்ல போறேன். சரியா? இந்த ஐசிடி சரி நான் இப்போ காலனி அந்த தொடங்கிட்டு நான் கொஞ்சம் வச்சுட்டு இந்த ஐசிடி என்பது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நாங்கள் இருக்க பார்ப்போம். சரியா? ஐசிடி அதாவது இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எந்தெந்த துறைகளில் செயல்படுத்த போகுது. சரி உதாரணம் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ஐசிடி டிவைஸ்களுக்கு ஐசிடி சாதனங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பாவிக்கணும்னு சொல்லுங்கள். முதலாவது உதாரணம் வந்து எங்களோட மொபைல் ஃபோன், அதாவது எங்களோட தொலைபேசி. முதலாவது முக்கிய உதாரணம். இது இல்லாமல் இப்போ யாராவது இருக்கீங்களே? அதையும் காணலாம் இல்லாமல் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்கள் வச்சுக்கிறேன் போல. அடுத்தது வந்து இன்டர்நெட், அதாவது இணையதளம். சரி இணையம். இணையம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியான்றது வந்து உங்களுக்கு சொன்ன நேரடியாக விளங்க முடியாது. சமூக வலைத்தளங்கள் உதாரணமாக சொல்லப்போனால் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர் எல்லாமே அதுக்குள்ள தான் நடக்குது. சரியா? இந்த சமூக வலைத்தளங்கள். இதுக்கு தான் உதாரணமாக இந்த நாங்கள் ஃபேஸ்புக் ஏதாவது விளங்காடி பாடி சொல்லணும்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படி நிறைய உதாரணங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் சொல்லலாம். சரி இதுதான் வந்து எங்களோட இதை நான் சொல்ல கொஞ்சம் உதாரணங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதாவது ஐசிடி எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதுக்கு உதாரணங்கள். இப்போ இதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள்
இந்த ஐசிடி எங்கெங்கெல்லாம் பாவிக்கப்படுதுன்னு சொல்லுங்க அப்போ. எந்தெந்த துறைகள்ல பொதுவா சொல்லுங்க. பஸ்ன்னு சொன்னா போக்குவரத்து துறை. அப்படி பொதுவா சொல்லுங்க. வெளியில் வரணுடாப்பா. என்னப்பா ஃபோன் இந்த இன்டர்நெட் எல்லாம் எங்க பாவிக்கிறது கேள்விப்பட்டதில்லை. வீடியோ ஓகே வந்து வீட்டை பாவிக்கிறோம். ஓகே வந்து வீடு சரியா, அது நார்மல் ஆகுது. வேற எங்க பாவிக்கிறோம்? பள்ளிக்கூடங்கள்ல பாவிக்கிறோம் இல்லையா? ஸ்கூல்ல பாய்ப்போம், பேங்க்ல அப்படி சொல்ல அதுதான் நான் கேட்குறேன். நீங்க பயப்படுறீங்க. விளையாண்டா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாடசாலைகள் அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகளில் பார்க்கணும். இப்போ நாங்கள் படிக்கிறதும் ஒரு கல்வி முறை தானே. இதுலேயும் ஐசிடி இருக்குது தானே. பாருங்க ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது. அப்போ இதுவும் என்னது ஐசிடி சம்மந்தமானது தானே. ஐசிடி கிளாஸையும் நாங்கள் ஐசிடியை பாவிச்சு தான் படிக்கிறோம். அதாவது ஒன்று எங்களோட வீடுகளில் பாவிப்போம். அடுத்தது வந்து முக்கியமானது தான் பாடசாலை, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட இடங்கள் தான். இப்போ அக்கா வந்து சொன்னது வங்கிகள். வங்கிகள் தம்பியோட சொல்லலாம். தம்பி தங்கி சொல்லலாம். வேறுங்களா வாங்கில சார் கதைக்கிற விலங்கையில ஓகே ஓகே சாரி. வங்கிகளில் பாவிக்கிறோம். அது ஒரு இடம். ஒன்று கல்வி முக்கியமான இடம். அடுத்தது வந்து வங்கிகளில் பாவிக்கிறோம். அடுத்த தம்பி ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். என்னோட இடம் இந்த ஐசிடியை நாங்கள் பாவிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல வைத்தியசாலைகள். அதாவது என்னிடம் சுகாதாரத்துறைகள். வைத்தியசாலைன்றது என்னது? சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இடம் தான் என்ன? சுகாதாரத்துறைகள். ஏன் யோசிக்கிறீங்க? பிள்ளைன்னு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாமல் இருக்கேன். சொல்லாமல் இருந்தால் நான் பிடிக்காது. சரியா? சுகாதாரத்துறைகள். அடுத்த வேற ஒரு இடம் சொல்லுங்க. அப்போ வேற ஒரு இடம். போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தபால், அதாவது இந்த தொடர்பாடல் சம்பந்தப்பட்ட இடங்கள் என்ன? போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு தொடர்பாடல் இடம் தானே என்ன? அதாவது தொடர்பாடல் துறை. அதாவது இதுக்கெல்லாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற டெலிஃபோன் சென்டர்கள், இந்த கம்யூனிகேஷன் சென்டர்கள், அப்படியான எல்லா இடம் வந்து இந்த தொடர்பாடல் துறைக்கு வரப்போகுது. இந்த தொடர்பாடல் துறைக்கு அது வந்து கொள்ளும். சரியா? இன்னொரு இடம் சொல்லுங்க. இன்னொரு இடம் முக்கியமான இடங்கள். சூப்பர் மார்க்கெட் வழியாக போயிருக்கீங்களா? சூப்பர் மார்க்கெட்ஸ் போயிருக்கீங்களா? ஆ சூப்பர் மார்க்கெட் வழியாக அந்த பில் ஓடுறதுக்கு என்ன பாவிக்கிறவே? ஆ இந்த கம்ப்யூட்டர் ஆ ஓகே. ஐசிடிக்கு முக்கியமான உதாரணம் வந்து கம்ப்யூட்டரும் ஒரு உதாரணமே. நான் இப்போ ஃபோனுன்னு சொல்லிட்டேன். கம்ப்யூட்டரும் ஒரு உதாரணமே ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர் சார் மார்க்கெட் ம் பிரதேச செயலகத்துல ஓகே. அது இடம் பெறும். நாங்கள் வந்து கொமனா பொதுவான இடங்களாக பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட்ன்றது என்ன செய்கிற இடம்? வணிகம், அதாவது வியாபாரம் செய்கிற இடம் என்ன? சூப்பர் மார்க்கெட்ன்றது வணிகம் செய்கிற இடம். அப்போ இப்போ நான் வந்து அடுத்த பார்க்க போகிறேன். இந்த ஐசிடியை நாங்கள் எங்கெங்கெல்லாம் பொதுவாக பாவிக்கிறோம் என்றதை நாங்கள் பார்ப்போம். அது ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. நோட்ஸ் மாதிரி போட்டு அதாவது கூடுதலான பாட இதுகளில் செம்ப கேள்வியாக வாரது. ஐசிடி அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு எழுதி கொள்ளுங்க. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். நான் இதில் எல்லாம் எழுதி கொண்டிருக்கையில் உங்களுக்கு வாயால் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கதை எழுதி கொடுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். தகவல் தொடர்பாடு இல்லை, இதில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் அதாவது ஐசிடி பிரயோகிக்கப்படும் இடங்கள் அல்லது பிரயோகிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் எழுதிக்கணும். பிரயோகிக்கப்படும் சந்தர்ப்பங்கள். சரி, இப்போ நோட்ஸுமே நீங்கள் தான் சொல்லி கொண்டு போகிறீங்க என்னோட சேர்ந்து. மைக் ஒன்றில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. முதலாவது ஒன்று எங்கே பார்த்துனாங்க?
பாடசாலை பாடசாலை. பாடசாலை என்ற என்ன இடம்? கல்வி. கல்வி கல்வி. முதலாவது கல்வித்துறை. சரியா? முதலாவது இடம் கல்வித்துறை. பிராக்கெட்டுக்கு உதாரணம் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பாடசாலைகள் ரெண்டு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? தம்பி என்ன தம்பி எழுதலையோ? அக்காண்டே பார்த்துட்டு இருக்காம கிடக்கு. இல்லடா, அக்கா வந்து ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்பா. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற. ஸ்டார்டிங்லேருந்து ஒழுங்கா படிச்சுன்னு ஓட்டினா ஈஸியா. ஏன்னா உங்களுக்கு நான் பிறகு டேர்முகளை பற்றி சொல்கிறேன். ஒரு டேர்மில் எத்தனை பாடம் நல்லது இந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு சொல்கிறேன். கால்குலேட் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட பண்ணுறக்கா தான் அதில் சொல்லல. ஜஸ்ட் இந்த கிளாஸ் முடியேக்கு நான் அதில் பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் பாடம் தான் இருக்கு உங்களுக்கு. சரி, முதல்ல கல்வித்துறை பாடசாலை எழுதிட்டீங்களா? அடுத்தது ரெண்டாவது வந்து சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறை அதுக்கு உதாரணமாக வந்து வைத்தியசாலைகள் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கொள்ளும். சரியா? வைத்தியசாலை. மூன்றாவது தம்பி சொல்லுவா. அப்போ நாங்கள் எல்லாம் கரைச்சி போட்டு தான் நோட்ஸ் எழுத வலிக்கிட்டாங்க. மூன்றாவது வங்கிகள். சரியா? மூன்றாவது வங்கித்துறை என்று பொதுவாக போடுறேன்னா வங்கித்துறை. சரி, இங்கே இதில் எங்கெங்கே பாவிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பிறகு கொஞ்சம் டீப்பாக பிறகு சொல்கிறேன். சரியா? எப்படி எப்படி பாவிக்கிறாங்கன்றது நான் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துட்டு வந்து பிறகு காட்டணும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து சூப்பர் மார்க்கெட். அதுக்கு கோமனாக நாங்கள் என்னென்னு சொல்லலாம்? வணிகம். என்ன வணிகம் நடவடிக்கைகளில் பாவிக்கிறாரு வணிகம். உதாரணத்துக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட். மற்ற இந்த ஆன்லைன் மார்க்கெட் பற்றி கேள்விப்படுறீங்களா தம்பி? ஆன்லைன் மார்க்கெட்டுகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோனில் வாங்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதான். சரியா? அதாவது இணையதள வியாபாரம், இணையச்சந்தை அப்படி சொல்லலாமே. நாங்கள் அதில் பற்றி பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லித்தரேன். இணையச்சந்தைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளும் வணிகத்துக்குள்ள வருது. சரியா? ஏன்னா அதுவும் ஒரு வியாபார முறை தான். அதாவது நீங்கள் ஃபோன் எடுத்து ஒரு எனக்கு இன்றைக்கி ஒரு சாமான் வாங்கணும்னு சொன்னால் ஃபோன் எடுத்து இந்த ஃபோன் எங்கே இலங்கையில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஆர்டரை போட்டுவிட்டா வரும். சரியா? அடுத்தது வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக போய் கொண்டிருக்கிறது பிக்மின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னதுக்கு பாவிக்கிறது? சொல்லுங்க. வெளியோ சரியா சொல்லுங்க. இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு போனல ஆட்டோ புக் பண்ணலாம். என்ன ஆட்டோ நீங்கள் இங்கே போகணும்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரர் எல்லாருக்கும் ஃபோனில் அலர்ட் போகும். அந்த பிக்மி ஆப்பில் பதிஞ்சிருக்காங்களுக்கு அவை வந்து அந்த ஆப்பை பார்த்து ஓகே நான் வரலாம்னு சொன்னால் வந்தால் வரீங்க. அப்போ அதுகள் எல்லாமே அது எந்த துறைக்கு வரும் பொதுவாக சொல்ல போனால்? என்ன யோசனை? எந்த துறைக்குள்ள வரும்? வாகனங்கள் எல்லாம் எந்த துறைக்கு வரப்போகுது? போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை. தம்பி என்ன பூ தம்பி சொல்றது விளங்க இல்லையாடாப்பா சொல்லி தரது? விளங்காட்டி சொல்லணும். அப்பன் உங்களுக்கு விளங்க இல்லையா அப்பன்? விளங்காட்டி சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கொள்ளலாம். பிக்மி ஆப்புகள் அதுகள் வந்து பிக்மி அப்படி நிறைய ஆப்புகள் இருக்கு. இங்கே கொழம்புல எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பிக்மி இருக்கு. இங்கே கொழம்புல எல்லாம் ஊபர் பிக்மி அப்படி நிறைய ஆப்புகள் இருக்கு. சரியா? ஊபர்ன்றதும் ஒரு ஆப். அது பிக்மி மாதிரி அதுவும் ஒரு விஷயம். சரியா? அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னத்துக்கு? பொழுதுபோக்குக்கு பாவிக்கிறீங்களா இல்லையா? போன்ல வீடியோ பாக்குறது, படம் பாக்குறது அது எல்லாமே அதுக்குள்ள வரப்போகுது. பொழுதுபோக்கு வரப்போகுது. என்ன உதாரணமா சொல்ல போனா திரைப்படங்கள் மற்றது கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த பொழுதுபோக்குல தான் வரும்.
இங்கிலீஷும் கலந்து தான் போகுமே. நம்ம விளையாட்டுன்னு சொல்லி எழுத விட கேம்ஸ்ன்னு சொல்லி எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்குமே. அதுக்காக தான் அப்படி எழுதி சொல்கிறேன். இங்கிலீஷ் சொல்லுகள் நான் சொல்லிக்க அதுக்கு விளக்கம் சொல் விளங்க இல்லைன்னு சொன்னால் கேளுங்கவே. சரியா? ம் சரியா. இதுகள் வந்து முக்கியமான இடங்கள். இப்போ இதை தாண்டியும் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஐசிடி பாவிக்கப்படுற இடங்கள். நாங்கள் வந்து இந்த உலகத்தையும் வந்து முக்கியமான இடமா நாங்கள் வச்சுக்கொள்வோம். அதாவது இதுக்குள்ள பிறகு நாங்கள் ஒரு கிளாஸ் 2வது 3வது கிளாஸில் இந்த கல்விக்குள்ள என்னென்னு பாவிக்கிறோம் ஐசிடியை, இந்த சுகாதாரத்துக்குள்ள என்னென்னு பாவிக்கிறோம், வங்கித்துறையில் என்னென்னு பாவிக்கப்படுது, இந்த வணிகத்துறை என்னென்னு பாவிக்கப்படுது, இந்த போக்குவரத்து துறையில் மற்றும் இந்த பொழுதுபோக்குக்கு எப்படி எப்படியெல்லாம் இந்த ஐசிடி என்ற விஷயம், இந்த ஐசிடி என்ற விஷயம் பாவிக்கப்படுதுன்றதை பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த ஐசிடி எவ்வளவுத்துக்கு முக்கியமான விஷயம்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து ஐசிடி, அதாவது இந்த ஐசிடி வந்து ஒரு செகண்டுக்கு நிறுத்தப்பட்டால் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து எல்லாருக்குமே நட்டம். கிட்டத்தட்ட பெரிய காசு என்ன, எத்தனையோ கோடி வந்து இப்போ இந்த ஐசிடி வந்து ஒரு செகண்டுக்கு வரைக்கும் போனால் எத்தனையோ கோடிக்கணக்கான காசு வந்து எங்களுக்கு நட்டமாக போகும். அந்த இடத்துக்கு இந்த உலகத்தில் இப்போ ஐசிடி என்ற விஷயம் வந்து முக்கியமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க போகிற பாடம் வந்து எவ்வளோ முக்கியமான பாடம் தெரிஞ்சு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஐசிடிண்டா என்ன, ஐசிடின்ற முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறது தான் இவ்வளோ காய்ச்சி கொண்டிருக்கேன். இன்னும் நான் பாடத்துக்குள்ள அவ்வளோத்துக்கு டீப்பாக போகல. சரியா? இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் சொல்லுங்க. டவுட் ஏதாவது இருக்கோ? இல்ல சார். தம்பி கதைக்கலாம் இல்லையாப்பா? இல்ல சார். சரி, அப்ப நான் இதை அழிச்சு போட்டு ஒரு கேள்வி கேட்பேன், கடவுள்னு இப்போ தம்பி பாய் சொல்ல போறேன். சரியா? ஐசிடி எங்கெங்கெல்லாம் பாவிக்கிறது? வணிகம், கல்வித்துறை, ஓகே, வங்கிகள், ஓகே. வேற அவ்வளோதான் சொன்னாங்க. சுகாதாரத்துறை, என்னோட சொல்லலாம் போலயே. பொழுதுபோக்கு. சரியா? பாடத்தோடு இருக்கணும்னா நம்மளாங்காட்டி மரத்து கேட்கணும், கடாரண்டை நிப்பாட்டி கடாரண்டை இருக்கணும்னா. சரியா? அடுத்தது முக்கியமான அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். ஐசிடின்றதை தாண்டி ஐசிடின்னு சொன்னோன்னு தம்பி என்ன சொன்னவர் தாங்க இப்போ முதலாவதா என்ன பேர் சொன்னாங்க ஐசிடின்னு சொன்னோன்னு? ஐசிடின்னு சொன்னோட தம்பி சொன்னது நாங்கள் கம்ப்யூட்டர், அந்த கணினியை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னவர் என்ன? எஸ், நாங்கள் கம்ப்யூட்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். அதில் அது மட்டும் ஐசிடி இல்லை, ஐசிடியில் இந்த கம்ப்யூட்டர்ன்றது ஒரு முக்கிய பங்கு. அதாவது ஐசிடி என்றது ஒரு மனிதன் மாதிரி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்ன்றது அது ஒரு இதே மாதிரி வச்சுக்கொள்ளலாமா? சரியா? அந்த அளத்துக்கு இந்த கணினி வந்து ஐசிடி என்ற இதில் மிக முக்கியமான இடத்தை பெறுது. இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் சரியா எல்லாமே இப்போ வந்து பேசிக் தான் சொல்லி கொண்டு போகிறோம். பிறகு நீங்கள் பார்ப்போமே, பிறகு கண்டிப்பாக உங்கள் பாடத்தில் இருக்கிற மாதிரி படிச்சு. சரியா? இந்த ஐசிடின்னு சொன்னோன்னு உங்களுக்கு கணினி தோணும். இந்த கணினி என்று சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இந்த கணினி என்று சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? தம்பி சொல்லுங்க. ஆ கணினின்னு சொன்னோன்னு ஒன்றுமே தோணும் இல்லையா? கணினின்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது தோணுதா உங்களுக்கு கிடச்சி? ஆ இப்படி ஒன்றும் தோணும் இல்லையா உங்களுக்கு கணினின்னு சொன்னோன்னு? ஆ இப்படி ஒன்றும் தோணும் இல்லையா தம்பி? தோணும். ஆ திரை தோன்றும். வேற மவுஸ், கீபோர்ட் அப்படி விஷயங்கள் தோணும் என்ன? சரியா? அதை விட மெயினாக கணனி என்றா நாங்கள் என்னென்று முதல் பார்ப்போம். சரியா? கணனி என்றா என்னென்றா கணனின்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுக்கு முதல் நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன் உங்களுக்கு. தரவு. சரியா? கம்ப்யூட்டர்னா என்னென்னு
படிக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டாக படிக்க வேண்டியது இந்த தரவுன்ற விஷயம். சரியா? அடுத்தது எங்களோட பாடத்தின் தலையங்கத்தில் இருக்கிற தகவல். சரியா? தரவு, தகவல். நான் ரெண்டுக்கும் இங்கிலீஷும் உங்களுக்கு சொல்லித்தரேன். தரவுண்டா டேட்டா, தகவல்ண்டா இன்ஃபர்மேஷன். சரியா? இன்ஃபர்மேஷன். தரவு. இந்த தரவுண்டா என்ன? யாருக்காவது ஐடியா இருக்கோ? தரவுண்டா என்ன? இதெல்லாமே உங்களோட சிலபஸில் கேட்க மாட்டாங்க. சில வேலை கேள்வியாக கேட்பாங்க, பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கணும். சரியா? தரவுண்டா உதாரணத்துக்கு தரவுக்கு நாங்கள் உதாரணங்கள் பார்த்துக்கோம். அதாவது தரவுக்கு நான் எக்ஸாம்பிள்னு சொல்ல போனால் இப்போ எல்லாமே கூட தரவு. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கிற மார்க்ஸ், அதாவது இதுக்கு தானே கணிதத்துக்கு 80, விஞ்ஞானத்துக்கு 85 அப்படி எங்களுக்கு வந்து எடுக்கிற மார்க்ஸுகள் வந்து தரவுக்கு ஒரு உதாரணம். வேறு உதாரணம் இது எங்களோட பேங்கில் இருக்கிற வங்கியில் இருக்கிற மீதி, வங்கி மீதி அது வந்து 1000 ரூபாய். அது வந்து இன்னொரு வகையான தரவு. இப்போ எங்களுக்கு இருக்கிற கடன், சரியா, அது வந்து 200 ரூபா. அது வந்து இன்னொரு வகையான தரவு. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வர ரன்ஸ், ஓட்டங்கள், அது வந்து ஒரு வகையான தரவு. இத்தனை 100, 50, 25 அடிச்சவர். அது மாதிரி இந்த தம்பி கிரிக்கெட் பார்க்குறானே பாப்பான் உண்மையை சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், சொல்லு சொல்லு. ஆ ஓய் இங்கே ஓடிட்டான். ஆ அது தெரியுமே. அடுத்து வந்து விக்கெட் 1, 2, 3, இவர் 5 விக்கெட் எடுத்தவர், இவர் 4 விக்கெட் எடுத்தவர். அது இப்படியான இப்போ ஒரு விஷயம் ரோவாக இருக்குது. அதாவது எந்த வகையான ப்ரோசஸுக்கும் உட்படுத்தாம ஜஸ்ட் இப்போ உங்களோட மார்க்ஸ் வந்து கணிதத்துக்கு 80, விஞ்ஞானம் 80, விஞ்ஞானம் 85, அடுத்தது என்ன ஆங்கிலம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கஷ்டமான படம் தான் 75 போடுவோமே, 75. ஐசிடி ஒரு ஈஸியான படம் தான், அப்போ ஐசிடி 90 போடுவோம். ஐசிடி அப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இது அதாவது நாங்கள் முறைப்படுத்தப்படாத தகவல், முறைப்படுத்தப்படாத விஷயங்கள் என்று சொல்லுவோம். அதாவது இதை வந்து நாங்கள் எந்த இதுவுமே தெரியாது, உங்களோட பேப்பரை எடுத்து ஜஸ்ட் மார்க்ஸை மட்டும் போட்டு தந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் ஏதாவது சொல்லலாமா? ஐசிடி 90 அதை வச்சு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லலாமா? இல்லைன்னு. அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இது வந்து உங்களோட பேப்பர்லேருந்து வந்து நேரடியாக வந்து ஒரு அவுட்புட், உங்களோட பேப்பரை திருத்தினது வந்து மார்க்ஸ். இதுகளை வந்து நாங்கள் வந்து என்னென்னு சொல்லுவோம், தரவுன்னு சொல்லுவோம். சரியா? என்னென்னு சொல்லுவோம், தரவுகளுக்கு உதாரணம் சொல்லுங்க நம்பி. பேப்பர் மார்க்ஸுகள் இப்போ எங்களுக்கு அதாவது இப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் வாங்க இந்த மயிரோன் வந்து எடுத்த மார்க்ஸுகள் தான் இந்த இரண்டா. இதில் வந்து ஒரு தரவு. இதை வந்து நாங்கள் வந்து தகவலாக மாற்ற போகிறோம். அதாவது இந்த தரவுகள், அதாவது இந்த மார்க்ஸ் இந்த தரவுகளை இந்த தகவலாக மாற்ற போகிறோம். சரியா? அதாவது இந்த தரவுகளை இந்த ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் தகவலாக மாற்ற போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு இந்த மார்க்ஸ்களுக்கு தானே 90, 80, 85, 75 இந்த மார்க்ஸ்ல இருந்து நான் இப்போ சராசரி என்ற ஒரு தகவலை எடுக்க போகிறேன். இந்த சராசரி என்ற ஒரு தகவலை எடுக்க போகிறோம். இப்போ இந்த சராசரி என்ன வரும்? கிட்டத்தட்ட கூட்டி பிடிச்சு விட்டா சராசரி என்னன்னு பார்க்கணும் தெரியுமா? படிக்கணும். என்ன நான் யோசிக்கிறேன், சராசரி பார்க்குறேன் இந்த 4 பாடத்துக்கு எல்லா பாடத்தையும் கூட்டி எத்தனை பாடமா அதை பிரிக்குது. இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி நான் 4ஆவது இருக்கணும். இவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனை வரும்? 330 வருது. சரியா? சரி, நீங்கள் கூட்டுவாங்க, நான் கூட்டுறேன். இவ்வளோத்தையும் கூட்டி நான் 330 வருது. எத்தனை பாடம்?
நான் கண்ணுக்கு 4 15 தான் இருக்கும் 4 சரி பிரிச்சு விட்டா எங்களுக்கு வர சராசரி வந்து 82.5 வருது எத்தனை 82.5 82.5 சராசரி தான் வந்து வருது. அப்ப இப்ப நான் இந்த மார்க்ஸ் என்ற ஒரு தரவுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் என்ன செஞ்சு நான் இங்க ஒரு வேலை செய்து இந்த சராசரி என்ற ஒரு தகவலை எடுத்தேன் நான் என்ன சராசரி என்ற ஒரு தகவலை எடுத்தேன். இதை வந்து இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இதை பார்த்தா ஜஸ்ட் இந்த 90 80 என்றதை பார்த்தா பெருசா உங்களுக்கு ஒரு விஷயங்களும் விளங்காது என்ன 90 80 ஜஸ்ட் ஐசிடிக்கு 90 கணிதத்துக்கு 80 விஞ்ஞானம் 85 ஆங்கிலத்துக்கு 75 அவ்வளவுதான் தெரிய போகுது. ஆனா இப்ப இந்த சராசரியை பார்க்க வந்து என்ன செய்யும்? அந்த சராசரியை பார்த்தா 82 பரவாயில்ல 4 பாடத்துக்கு 85 சராசரியை விட இந்த படியும் கொஞ்சம் கட்டிக்கார படியும் மயிரோன் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய படியும் நல்ல சராசரி எடுத்திருக்கான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் தான் இருந்து ஆகுது. இந்த தகவலை பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு பூரணமான விளக்கம் வந்து கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு பாடம் ஆங்கிலத்தில் 75 இதை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாது ஆங்கிலத்தில் நல்ல அறிவு இருக்குன்னு சொல்லி அப்படியான ஒரு முடிவுக்கு வரலாமே. அதை விட தகவல் வந்து எங்களுக்கு பூரணமான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். சரியா? அப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சாங்க இந்த தரவுல இருந்து இந்த தரவுல இருந்து இப்போ தகவல் என்ற விஷயத்த எடுத்துனாங்க. அதுக்கு இப்ப இந்த விஷயத்துல என்ன செய்த நான் அந்த மார்க்ஸ் அந்த இதுக்கு என்ன செஞ்சேன் நான் சராசரியை காண்றதுக்கு என்ன செய்த நான் மொத்தத்தையும் கூட்டி ஒரு வேலை செஞ்சு நான் கூட்டல் என்ன ஒரு வேலை கூட்டல் அதோட செய்து இன்னொரு வேலை செஞ்சா என்ன பிரித்தல் இன்னொரு வேலை வந்து பிரித்தல் இன்னொரு வேலை செய்யணும். சரியா? கூட்டல் பிளஸ் பிரித்தல் ஒரு வேலை செய்யணும். ஸ்கிரீன்ல கொஞ்சம் விஷயங்கள் வந்துட்டு சரி என்னது இப்ப இந்த மார்க்ஸ் என்ற தரவுல இருந்து தரவு இப்போ எங்க தரவுக்கு இந்த பக்கம் நாங்கள் வச்சிருந்தது மார்க்ஸ் சரி எங்களோட புள்ளிகள் சரியா மயிரோண்ட புள்ளிகள் அதுல இருந்து நான் என்னதை எடுத்த நான் தகவல் எடுத்தேன். என்ன தகவல் எடுத்த நான் சராசரி என்ற தகவலை எடுத்தேன். சராசரி என்ற தகவலை நான் இப்ப எடுத்துக்கொண்டேன் நான். சரியா? இந்த சராசரி அதாவது தரவுல இருந்து இந்த சராசரியை எடுக்கிறதுக்கு அதாவது இந்த புள்ளிகள்ல இருந்து இந்த சராசரி எடுக்கிறதுக்கு நான் என்ன விஷயம் செஞ்சேன்னா கூட்டலும் பிரித்தல். அக்கா எங்கடா பக்கத்துல இல்லையே போயிட்டாவே இருக்கிறா சரி மாறி மாறி 2 கேட்கும் அப்புறம் யார் நித்தி 2 தான் தெரியாது. கூட்டலும் பிரித்தலும் என்ற ஒரு விஷயத்த செய்தனா இந்த விஷயத்துக்கான இது வந்து ஒரு உதாரணம் என்ன இது வந்து ஒரு உதாரணம். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்ல போனா இந்த வானிலை அறிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானிலை அறிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது உதாரணம் சொல்ல போனா சொல்லு வேற ஒரு ஆள் வந்து இன்று வெப்பநிலை 25 பாகை சி அது மாதிரி இன்று மழை வீழ்ச்சி இவ்வளவு இருக்கும் 100 மில்லிமீட்டர் அப்படி இருக்கும். அப்ப இதுல இருந்து அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்து இப்ப நான் செய்து வானிலை அறிக்கையை தயாரிப்பாங்க. கடைசி அறிக்கையை அவங்க தயாரிப்பாங்க. வானிலை அறிக்கையை அவங்க தயாரிச்சு கொள்வாங்க. இப்ப இது வந்து நான் செய்தது வந்து இந்த புள்ளி என்ற ஒரு தரவை வச்சுக்கொண்டு சராசரி என்ற தகவல் எடுக்கிறதுக்கு நான் கூட்டலும் பிரித்தலும் செய்தேன். அதே மாதிரி அவங்க வந்து வெப்பநிலை மழை வீழ்ச்சி போன்ற இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு அவங்க ஏதோ ஒரு வேலை செய்யுது. அவங்க ஏதோ ஒரு வேலை அது என்ன வேலைன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வேலையை வந்து செய்து கொண்டு வானிலை அறிக்கையான விஷயத்தை தயாரிக்க போறாங்க. இப்ப இந்த நாங்க ஏதோ ஒரு வேலைன்னு சொல்றோம் தானே இந்த கேள்விக்குறியா போட்டுக்கணும் ஏதோ ஒரு வேலைண்டு அதைத்தான் நாங்க சொல்றது முறை வழியாக்கம். என்னது முறை வழியாக்கம்? அதாவது
ஒரு விஷயத்த ஒரு தரவுல இருந்து ஒரு தரவுல இருந்து ஒரு பெரிதும் பெரிய அளவில் உபயோகப்படாத ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு தரவுல இருந்து ஒரு பெரிய அளவில் உதவக்கூடிய அல்லது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இதை அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விளக்கம் வரும் என்ன சராசரி என்ன என்னென்னு சராசரி 82 வாங்கினா அதை பார்த்தோன்னே என்ன போய் ஒரு கடிகாரப்படியன் என்னோட சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது தானே அது மாதிரியான ஒரு தரவுல இருந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை கிடைக்கக்கூடிய தகவலுக்கு வாரத்துக்கு நாங்கள் செய்த விஷயத்தை தான் சொல்றது முறை வழி ஆக்கம். என்னது முறை வழி இந்த முறை வழி ஆக்கத்துக்கு தான் முறை வழி ஆக்கத்துல நிறைய வேலை செய்யலாம். இப்ப நான் வந்து செய்த முறை வழி ஆக்கம் என்னது கூட்டலும் பிரித்தல். நான் செஞ்ச முறை வழி ஆக்கம் இந்த கூட்டல் பிளஸ் பிரித்தல் இந்த வேலை சரியா. அது கூட்டல் ஒருக்கா கூட்டினா அப்புறம் இத்தனை பாடத்தால பிரிச்சினா இப்போ வந்து என்னோடதுல இப்போ உதாரணமா ஒரு கடையில பில் போடுறோன்னு சொன்னா அவர் என்ன செய்வார் என்ன பருப்பு 80 ரூபாய், மா 100 ரூபாய், வேற என்ன பழங்கள் வாங்கியிருந்தா பழங்கள் ஒரு 70 ரூபாய் இருந்துச்சுன்னா இப்போ இவர் வந்து இவருக்கு இங்கே செய்ய வேண்டிய இது ஒரு தரவா இருக்கு. இதுல இருந்து இவர் என்ன செய்ய போறாரு எவ்வளோ பில் டோட்டல் பில் எவ்வளவு ரெண்டு பார்க்க போய்க்க எவ்வளோ 180 250 ரூபா வரும். இது ஒரு தகவல். டோட்டல் பில் 250 ரூபா தகவல். இப்ப இங்க இந்த கடை முதலாளி என்ன வேலை செய்தவர் என்ன முறை வழியாக செஞ்சவர் கூட்டல். கூட்டல் என்ற ஒரு முறை வழியாக செஞ்சு சரியா. எல்லா இடத்துலயும் முறை வழியாக கொண்டா இருக்குமோ இல்ல. அது சரி எல்லா இடத்துலயும் இந்த முறை வழியாக்கம் என்ற விஷயம் உண்டா இருக்காது. அது வந்து தரவிட இருந்து எங்களுக்கு தேவையான தகவலை எடுக்க போறோம். அது வந்து எங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறும் சரியா. இந்த தரவு அது ஒவ்வொரு தரவுக்கும் தரவுல இருந்து என்ன மாதிரியான தகவலை எடுக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கொள்ளும் சரியா. இப்ப நான் கம்ப்யூட்டர்ல கதைக்க வரைக்கும் இந்த விஷயத்தையும் கதைச்சினாலுண்டா இது நீங்க ஒன்று நோட்ஸ் எல்லாம் பிறகு சொல்லுவேன். நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது கட்டாயம் சொல்ல வேண்டிய தேவை இருந்து அதை காய்ச்சி கம்ப்யூட்டர் விஷயத்தை கதைக்க என்ன நடத்துகிற ஆய்வு வந்து காய்ச்சி நீங்க யோசிக்காது. அது கணனி கணனி கம்ப்யூட்டர் கணினி கணினி அதாவது கம்ப்யூட்டர் இந்த விஷயத்தை கதைக்க முதல் ஏன் நான் இந்த விஷயத்தை கதைச்சினா இந்த கம்ப்யூட்டர்ண்டா என்னன்னா இந்த தரவுகளை முறை வழியாக்கி தகவலாக்குற ஒரு சாதனம் தான் இந்த கம்ப்யூட்டர் சரியா. சாதாரணமா கம்ப்யூட்டர்ண்டா என்னன்னு சொன்னா நீங்க கஷ்டப்பட்டு கணக்கு விஷயங்கள்லாம் எழுதல. உதாரணமா வந்து ஒரு ஆள் கேக்குது கம்ப்யூட்டர்ண்டா என்னடாப்பா என்னன்னு சொல்றா நீ ஐசிடி படிச்சீங்க கம்ப்யூட்டர்ண்டா என்ன கேட்டா நீ கணக்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. நீ வந்து என்ன சொன்னா காணும் கொடுக்கப்படுற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரவை முறை வழியாக்கி தகவலை தார ஒரு சாதனம் இலத்திரனியல் சாதனம் தான் கம்ப்யூட்டர் சரியா. உதாரணமா உதாரணம் சொல்றாருனாப்பா நீ ஒரு மாசம் கொடுத்து கூட்டுன்னு சொன்னா அது கூட்டு சரியா. அதான் அந்த அறிவுறுத்தல் சரியா. இப்ப நீங்க கணினி என்ன போட்டு எழுதி கொள்ளுங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு மெயினா கணினின்னா இதுதான் கணினி சரியா. இது வந்து இப்போ நாங்கள் பார்க்குற கம்ப்யூட்டரில் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய தகவல் நிறைய தகவலாக மாற்றி சரியா. நான் இப்போ சொன்ன உதாரணம் வந்து சின்ன உதாரணம். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு தரவை ஒரு தகவலாக மாற்றுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எங்களுக்கு தேவை தானே. அதில் வந்து அதுக்குள்ள நிறைய விஷயத்தை இதை செய்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இருக்க எழுதுறீங்கன்னு சொன்னாங்கக்கா கணனி என்னென்னா எழுதி கொள்ளுங்க. கணனி என்பது யாதெனில் சொல்றதை கேட்டுருங்க இதில் எழுதுறது அவ்வளோ தெளிவாக இருக்காது. கணனி என்பது யாதெனில் கொடுக்கப்படும் அல்லது வழங்கப்படும் அறிவுறுத்தலுக்கு அமைய கொடுக்கப்படும் அல்லது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தரவுகளை
முறை வழியாக்கி தகவலாக மாற்றும் ஒரு இலத்திரனியல் சாதனமாகும். மற்றும் ஓர் இலத்திரனியல் சாதனம்னா இந்த விஷயத்துக்கு நான் இலத்திரனியல் சாதனம்னா இலத்திரனியல் சாதனமாகும். சரியா? சரி, இந்த விஷயம் எழுதிட்டீங்களா? நான் திருப்பி வேணா சொல்றேன்னா எழுதினா திருப்பி கேட்கணும். விளங்காது சில அது ஸ்கிரீன் எழுதுறது தானே. கணினி என்பது அதனில் கொடுக்கப்படும் அல்லது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தரவுகளை முறை வழியாக்கி தகவலாக மாற்றும் இலத்திரனியல் சாதனம். சரியா? இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கணும் போவோமே. தரவண்டா டேட்டா இந்த முறை வழியாக்கம் செய்யறேன்னு சொன்னா ப்ரோசஸ், தகவல்னு சொன்னா இன்ஃபர்மேஷன். சும்மா கட்டாயம் தேவை வேண்டியதில்லை. ஞாபகம் சொன்னா உங்களுக்கு நன்மை தானே. சரியா? சரி, இப்போ கம்ப்யூட்டர் என்னன்னு உங்களுக்கு ஐடியா வந்துட்டோ மேரன்? மேரன் ஓ சரி, கம்ப்யூட்டர் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரியா? முழங்காட்டி நீங்கள் சொல்லுவேன். ஓ அடுத்ததா பிரச்சனை சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல என்ன நன்மை இருக்கு? கணினியால என்ன நன்மை இருக்கு? கணினியால ஒரு நன்மையும் இல்லாம ஒரு விஷயத்தை நாங்க பாதிக்க மாட்டோம் தானே. ஆம் கணினியால தரவுகள் தகவல்கள் கிடைக்கும். தகவல் கிடைக்கிறதா கணினியால மட்டும் நடக்குது. தகவல் வந்து இப்போ ஒரு மனிதனாலையும் செய்யலாம். நானும் இப்போ 2 மாதம் ஆவரேஜ் எல்லாம் கூட்டி போயிட்டு சராசரி எடுத்துலாம் தானே. இப்போ என்னுடைய தகவல் கிடைக்கும் தானே. வரலாற்று கணினியில வந்து தகவல் கிடைக்கும். சரியா? கணினி முக்கியமான நன்மை என்ன சொன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 பேர் மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர்? 50 பேர் மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ்? 10 பாடம். எத்தனை பாடம் இப்போ உங்களுக்கு 6ஆம் ஆண்டுல 11 பாடம். 13 13 பாடம் வைக்கணும். 13 பாடங்கள் இருக்கு. 50 பேர் 13 பாடம் மார்க்ஸ் இருந்தா வச்சுக்கோங்க. அம்மா கூட வரும் கொஞ்சம் எனக்கு வரும். குளமா கிடைக்கும். இதுக்குள்ள வந்துன்னு சொல்லி இதுக்குள்ள கணிதம், இதுக்குள்ள ஆங்கிலம், இதுக்குள்ள சுகாதாரம், இதுக்குள்ள தொழில்நுட்பம், இதுக்குள்ள ஐசிடின்னு சொல்லி தொகையா இருக்க போதும். இப்போ நான் இருந்து இவ்வளோத்தையும் கூட்டி வந்தா ஒரு ஆளுண்ட கூட்டு ஒரு ஆளுண்டு சராசரி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சராசரி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுண்டு சராசரி எடுக்கிறதுக்கு 13 மார்க்ஸையும் கூட்டுவோம். 13 மார்க்ஸையும் நான் கூட்டுவோம். 13 மார்க்ஸையும் கூட்டி அப்புறம் 13 பிரித்து எவ்வளோ வேலை எனக்கு வேலை. இப்படி ஒரு ஆளுக்கே எவ்வளோ வேலை என்னைக்கா 50 பேருக்கு தான் செய்யணும். நான் இதை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் வச்சு பாருங்க. அப்போ ஒரு 4 மாதம் கூட்டு எங்களுக்கு அங்கே கூட்டி பயங்கர வேலை என்ன வைக்க ஒரு நாங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்தீங்க. குறுகிய நேரத்துல தகவல்கள் அப்போ என்ன பயங்கர ஃபாஸ்ட்டாக விரைவாக வரும் எங்கள் தகவல். என்ன நல்ல விரைவான தகவலாக விரைவானதாக இருக்குது. கம்ப்யூட்டர் எங்களுக்கு விரைவானதாக இருக்குது. மற்றது வந்து என்னுண்டு இப்போ நான் சில கூட்டைக்கு பிள்ளைகள் வரலாம். ஆனால் கம்ப்யூட்டர்னு சொன்னால் கூட்டன்னு சொன்னால் அது கூட்டத்தான் செய்யும். அப்போ அது பிள்ளையாக கூட்டாது. இப்போ நாங்கள் சில களின்னு சொல்லிவிட்டு அது களியன்னு போட்டு என்னது நாங்கள் வந்து சில போய் மாறி கொடுத்துருப்போம். 80 நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்க மாதிரி தான் செய்யும். 80 + 50 கொடுக்குறது பதிலாக நீங்கள் மாறி இதுக்கு மேலே விட எத்தனை 130. ஆனால் நீங்கள் மாறி 80 - 50 கொடுத்து விட்டா 30 தான் வரும். நீங்கள் புறா போய் சொல்கிறீங்க என்ன இது கம்ப்யூட்டர் பிள்ளையா கூட்டி விட்டு தந்து. ஆனால் யார் பிள்ளை விட்டது நாங்கள் தான் என்னது கூட்டல் பிள்ளை கழுத்து 2 போட்டு விட்டோம். சரி, அப்போ அதை பிள்ளையாக தான் தரும். அப்போ நாங்கள் சரியாக கொடுத்தா
அது சரியான விடையை தரும். அப்ப செம்மையான, அதாவது துல்லியமான அல்லது செம்மையான பதில் வரும். சரியா நாங்க கொடுத்தவ துல்லியமான அல்லது செம்மையான பதில் வரும். ஆனா தகவல் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? பிழையில் இருக்காது பெருசா. அதாவது நீங்க அதை நம்பலாம் வடிவா. அப்ப நம்பகத்தன்மை கூடும். சரியா? நம்பகத்தன்மை சரியான ஊர். நம்பகத்தன்மை சரியான ஊர். சரியா? இதெல்லாம் வந்து சும்மா கணனின்ற ஒரு பண்புகள் அல்ல சிறப்புகள்னு சொல்லலாம். சரி, இது வந்து நான் நோட்ஸில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதை சொல்லி பிறகு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்லி கொண்டு போகிறேன். இந்த கிளாஸை வந்து நீங்கள் பெருசாக நிறைய இதாக யோசிக்க வேணாம். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஸ்டார்ட்ல சும்மா கொஞ்சம் கொண்டு போய் கொண்டிருக்கேன். நீங்கள் கூட யோசிக்கிறது இல்லையா? சரியா? இப்போ வந்து நாங்கள் ஒரு சும்மா ஒரு புத்தகத்தோட தட்டி பார்ப்போம். பள்ளி புத்தகத்தில் என்ன கிடக்கு, அதில் என்ன பார்க்கலாம். சரியா? ரெண்டு அதான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி போட்டு அங்கே போவோம். உங்களோட புத்தகத்தில் என்ன கிடக்கு, அதில் தட்டி பார்த்துட்டு சரி அப்படி என்ன பாடத்தில் என்ன படிக்கணும், நாங்கள் அப்படி போகணும்ன்ற சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் என்ன பண்ண கதைக்கிறது விளங்கலையோ? விளங்கு. ஓகே ஓகே. விளங்காம இருந்தீங்க அதான் கேட்டு. சரி, என்ன பிரச்சனை அவ்வளோ சொல்லணுமே. கன்னடம் காய்ச்சல் போயிட்டு பிறகு சேர் காய்க்கிறது அப்போ காய்ச்சல் விளங்கிறேன்னு சொல்கிறீங்கள. ஸ்டார்ட்லேருந்து சொல்லி கொண்டு போயிடணும் என்னண்டாலுமே. சரியா? இப்போ இந்த கணனி என்றாலும் நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் கணனிங்க. இது என்ற அடுத்த கேள்வி. ஒரு பெரிய முக்கியமான கேள்வி. நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு முன்னால் இருக்கிறது மட்டும்தான் கணனிங்க. அப்படியா? அல்லது இந்த கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் சொல் கட் ஆகிட்டா ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியுதா இப்போ? சரி. அதாவது நீங்கள் பார்க்குற இந்த கம்ப்யூட்டர் அல்லது இந்த லேப்டாப் மட்டும்தான் கணனி. இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பிள்ளையர் குழம்பு இதாகும். இதால தான் நிறைய பேர் பிள்ளைகள் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சரி சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் தான் கணனியா? பதில் சொல்லணும். தெரியோ பிள்ளையோ சொல்லுங்க. நான் அதை கொண்டு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் தான் கணினி. ஓகே, அதுதான் கணனி. நீங்க பார்க்குற கணனி அதுதான். ஆனால் இப்போ கணனி வந்து நிறைய விஷயங்களுக்குள்ள எங்களுக்கு தெரியாமல், இது கம்ப்யூட்டர் தெரியாமல் நாங்கள் நிறைய விஷயத்த நாங்கள் பாவிச்சுருக்கோம். ஆனால் அதுவும் கம்ப்யூட்டர் தான். சரியா? அதாவது கணனி வந்து நிறைய விஷயங்கள்ல உள்ளுக்கு இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள்ல கணனி உள்பொதிந்து இருக்கு. வந்து நிறைய விஷயங்கள்ல கணனி உட்பொதிந்து இருக்கு. உட்பொதிந்து இருக்குன்னா உள்ளுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அதை பார்த்துட்டு இது கம்ப்யூட்டர்ன்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஏன் நான் முதல்ல உங்களுக்கு என்ன விஷயத்த சொன்னால் கணினியில் என்னன்னு சொல்லி இருந்திருக்கேன். நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தல்களுக்கு அமைய, அதாவது கொடுக்குற அறிவுறுத்தல் கடிமன் கவனிக்காங்க. சரி, கொடுக்குற நாங்கள் அறிவுறுத்தலுக்கு அமைய முறைவழியாக்கி தகவலாக, அதாவது அது தகவலாக்குற ஒரு இலத்திரனியல் சாதனம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கணனின்னு சொல்றோம். கணனி உட்பொதிஞ்சிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுகளை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு சொல்லணும். உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ இந்த டெலிஃபோன்கள் இருக்குங்க. டெலிஃபோன் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் நம்ம தெரியுது? கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து இப்போ இந்த பெயிண்ட் ஸ்க்ரீன் அப்போ அழின ஸ்க்ரீனா? ஓகே. அதாவது இப்போ இப்படியான வேறு இடங்கள்லையும் கணனி இருக்கு. அது என்னென்ன இடங்கள்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறீங்க தொலைபேசி. இந்த
ஸ்மார்ட் ஃபோனில் பழைய ஃபோன்களில் விடுங்க. இப்போ பாவிக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக வந்த தொலைபேசிகள் அதுகளுக்குள்ளேயும் ஒரு வகையான கம்ப்யூட்டர் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இப்போ இப்படியான பெரிய உருவம் தான் கம்ப்யூட்டர் இல்லைன்னு அதுலேயும் வந்து நீங்கள் செஞ்சால் செய்யுது தானே. இப்போ கால்குலேட்டர் எடுத்து கூட்டினா கூடுது தானே இல்லையா? ஓ உங்களோட இந்த தொலைபேசிக்குள்ளே இருக்கு. வாஷிங் மிஷின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சலவை இயந்திரங்கள். ஓ அந்த வாஷிங் மிஷின் என்ன செய்யுது? நீங்கள் போய் துணியை போட்டுட்டு துணியெல்லாம் போடுறோம். இந்த துணியெல்லாம் தர வந்து வச்சுக்கணும். துணியெல்லாம் போடுறோம். கடைசியாக என்ன செய்யுது? ஸ்டார்டரை கொடுத்தா துவைச்சி தருது என்ன? துவைத்த துணிகளை எங்களுக்கு வழியாக தருது. இப்போ இதுக்குள்ள வந்து அது என்ன ஒரு முறை வழியாக செய்யுது என்ன செய்யுது? அது தண்ணியை ஊற்றி அடிச்சு துவைக்குதானே துவைக்குதானே வச்சு காய வச்சு உங்களுக்கு சுற்றி தருதானே. காய வைக்கிறது மற்ற போட்டு புளியிறது அந்த வேலையெல்லாம் செய்யுது. அப்ப துணிகளை நாங்க தரவா கொடுக்குறோம். என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறோம் இங்க இந்த செலவேன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு தண்ணி இவ்வளவு தண்ணீர் எடுங்க, இவ்வளவு தண்ணியை விடுங்க. தண்ணீர் அளவெல்லாம் செட் பண்ணுவீங்க பாக்குறீங்களா? தண்ணி 5 லிட்டர் தண்ணி இவ்வளவு தண்ணீர் அளவு இதை வந்து எங்களுக்கு காய வச்சு தரணுமா இல்லை அப்படியே தரணுமா? புளிஞ்சு ஸ்பின் அண்ட் ஆப்ஷன் இருக்கா? புளிஞ்சு தாரதா? அப்படி நிறைய அறிவுறுத்தல் கொடுக்கலாம். அப்ப கலவை எந்த ஒரு கணனி தானே விளங்குதோ? ஹலோ சலவை இயந்திரத்தை கணினி சலவை இயந்திரத்துக்குள்ள ஒரு கணனி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என்ன எங்கட இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அங்கேயும் இருக்கு. அப்பதானே அதான் அப்ப நாங்க கொடுக்குற அறிவுறுத்தல்களை கேட்டு அது ஒரு ப்ரோசஸ் செஞ்சு அது அது ஒரு முறை வழியாக செஞ்சு எங்களுக்கு தகவல் மாதிரி துவைச்ச துணியை தருது தானே. நாங்க கொடுக்குற இதுல இருந்து துவைச்ச துணியை தருது. அப்ப அது ஒரு விஷயத்த செய்யுது. அடுத்தது வந்து இப்ப புதுசா வர மோட்டார் வாகனங்கள் இந்த காருகள் அதுகளும் வந்து ஒரு வகையான கணனிகள் உள்ளுக்கு இருக்கு. எப்படின்னு சொன்னா என்ன நீங்க அந்த ஆக்சிலேட்டர் அமர்த்த கார் முன்னுக்கு போகும் என்ன அது வந்து மெக்கானிக்கலாக இருக்குது. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு என்ன பின்னுக்கு வர வாகனத்தை பார்க்கறதுக்கு அதில் கேமரா இருக்கு. அப்படியான நிறைய விஷயங்கள் அந்த கார்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலாக செய்யறதுன்ற விஷயம் இருக்கு. இப்போ கதவு மூடாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது எங்களுக்கு அலாம் தரும். கதவு மூடையில் சொல்லி அலாம் பண்ணும். அப்போ அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மோட்டார் வாகனங்கள் புதுசாக வர மோட்டார் வாகனங்கள் அதாவது கார்களுக்கு இருக்கு. அப்போ அந்த கார்களும் வந்து கார்களுக்குள்ளேயும் ஒரு வகையான கணனி. இப்போ கணனி என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் இப்படி பெருசா இதெல்லாம் போட்டு ஸ்க்ரீன் அப்படிலாம் வச்சு தான் இருக்கணும்னு இல்லை. சரியா? உங்களோட ஃபோன் மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட வாஷிங் மிஷினுக்குள்ள சின்னனா வந்து உள்ளுக்கு இருக்கலாம். இப்படி நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்து நாங்கள் கணனியை பார்த்துக்கொள்ளலாம். சரியா? சரி, அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க. கணனி உட்பொதிந்த சாதனங்கள். உதாரணம் நான் சொல்லிடுறேன். கணினி உட்பொதிந்த சாதனங்கள் சரியா? அது வந்து ஒன்று எழுதி கொள்ளலாம். தொலைபேசிகள் நவீன தொலைபேசிகள் எடுக்கணுங்க. நவீன தொலைபேசிகள் நவீன பழைய பட்டன் ஃபோன் வந்து அவ்வளோத்துக்கு இப்போ இல்லை. நவீன தொலைபேசிகள் சலவை இயந்திரங்கள் அடுத்தது மோட்டார் வாகனங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல போடுறாங்க பில் போடுற மிஷின்கள் பில்லிங் மிஷின்கள் பார்த்துருக்கீங்க. அதுகளுக்கு எல்லாமே ஒரு வகையான கணனி இருக்கு. சரியா? சில இடங்கள்ல கம்ப்யூட்டர் இருக்காது. அந்த பில்லிங் மிஷின் மட்டுமே இருக்கு. சரி, அதை நீங்க கணனி உட்பொதிந்த சாதனமா பார்க்கலாம். பில்லிங் மிஷின்ஸ். சரியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சு கொள்வோமே. பில்லிங் மிஷின் சொன்னா என்ன இந்த விற்பனை
சீட்டு அச்சடிக்கிற மிஷின் மற்றது இந்த பிரிண்டர் இருக்க அச்சு பொறிகளுக்கு பிரிண்டருக்கு இல்லைங்களா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு சாரி நான் இங்கிலீஷ் எழுதிட்டேன்னு நினைச்சிருக்கோம் அச்சு பொறிகள் இதுக்குள்ள எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியான சின்ன விஷயங்கள் இருக்கு சரியா ஆ, சரியா? ஆ, இதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பேசிக்கான விஷயங்கள் இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்டுகள் இருக்கோ ஆ மைரன் லக்ஸியா ஏதாவது டவுட்டுகள் இருக்கோ மைக் மியூட் பண்ணி கிடக்க ஒன்றும் விளங்க இல்லை இல்ல சார். மைரன் குரலை காணையில் உச்சா இல்லாமல் கிடக்கு விளங்க இல்லையோ விளங்கிட்டு. ஆ யா சரி இந்த விஷயத்தோட நாங்கள் அதான் உங்களை பாடத்துல இருந்து லைட்டாக இருக்கா சொல்லி விடுறேன் சரியா புத்தகத்தை இருக்கா பார்ப்போம் ஐயோ என்னோட புத்தகம் என்னோட புத்தகம். சரியா இதான் உங்களோட பள்ளி புத்தகம் தானே 6ஆம் ஆண்டு புத்தகம் தெரியுமா தெரியல. தருவாங்க பாருங்க இதான் உங்களோட புத்தகம் அக்கானுக்கு பாருங்க அக்காவுக்கு தெரியல புத்தகம் இருக்கு. அப்ப என்ன அக்கான புத்தகத்தை அக்கா இப்ப எத்தனாம் ஆண்டு 7ஆம் ஆண்டோ ஓ 7ஆம் ஆண்டு முடியுதா அடுத்த வருஷம் 7ஆம் ஆண்டோ 7ஆம் ஆண்டு முடியுது. சரி சரி அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க வழியா படிச்சிருக்கோங்க இப்ப சரிங்க வாங்க படிப்போம் பாருங்க பாடத்தின் பேர் போடுறது என்ன தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்பவியல் நாங்கள் எத்தனை பேரோட பார்த்துறாங்க இன்ஃபர்மேஷன் ஐ கம்யூனிகேஷன் சி தொழில்நுட்பம் டெக்னாலஜி டி எழுத்து கொஞ்சம் பேர் கலரில் மாற்றோங்க கலரில் போடுவோம் கத்த கலரில் போடுவோம் சரியா 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 இதுல வந்து இந்த இதுல வந்து எத்தனை பாடங்கள் இருக்குன்னு தெரியுமோ 6. என்ன தெரியும் என்ன தெரியும் 6 பாடம் இருக்கு எடுத்தாச்சு போலியா பொருளடக்கத்துல இருக்கு. சரி மொத்தம் வந்து உங்களுக்கு 6 பாடங்கள் இருக்கு சரியா அதுல வந்து முதலாவது பாடம் என்னடா கணனியின் முக்கியத்துவம் கணனியின் ஆய்வுறது எப்படி பாவிக்கிறது கணனி எப்படி பார்க்கிறது அந்த பனிச்சேர்மணி போக்குறது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு சரியோ இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் சரி இதில் இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி வருமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தவணை ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் தவணை ஒன்று மொத்தம் உங்களுக்கு 6 பாடம் இருக்கு சரியோ இப்போ உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் தெரியுதா இந்த நான் எழுதுகிற ஸ்க்ரீன் தெரியுதா ஓ எழுதுகிற ஸ்க்ரீனா அல்லது இது இருக்கா அந்த பள்ளிக்கு புத்தகம் தெரியுதா உங்களுக்கு பள்ளிக்கூட புத்தகம் அப்போ எழுதுகிற ஸ்க்ரீன் தெரியுது ஓமண்டியல் இதுதான் நான் எழுதுகிற ஸ்க்ரீனு சரியா அப்படி கேட்டால் இது தெரியுதுன்னு சொன்னால் எழுதுகிற தெரியுதுன்னு சொல்லணும் வேறு எந்த தெரியுதுன்னா வேறு என்ன சொல்லுவாங்க ஒன்றின் வகுப்பு தானே அப்போ கொஞ்சம் குழப்பங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும் போக படிச்சுருக்கு சரியா சரியா மொத்தம் உங்களுக்கு 6 பாடம் இருக்கு தரம் 6 கணக்கு 6 பாடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் தரம் 6 கிரேட் 6க்கு 6 பாடங்கள் இருக்கு பாடம் 6 பாடங்கள் இருக்கு இதை வந்து 3 தவணை 3 தவணையும் 2 பிரிக்கல அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் தவணை ஒன்றுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமாக படிக்க வேண்டியது முதலாம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் 4ஆம் பாடத்துலையும் ஒரு கொஞ்சம் 4 வருஷம் ஒன்று வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த 3ஐயும் நீங்கள் முக்கியமாக படித்தாலும் சரியோ தவணை உண்டு இது வந்து பெருசாக அவ்வளோத்துக்கு தேவையில்லை நாங்கள் கவனிடுவோம் யோசிக்க தேவையில்லை நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம் உங்களுக்கு விளங்காட்டி சொல்லுவோம் ஃபாஸ்ட்டாண்டு விளங்க வேண்டிய இடத்துல ஸ்லோவாக போய் அதுக்கு என்ன போயிடும் தவணை 2 பார்த்தீங்கன்னா தவணை 2ல்
நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது இதில் விட்டு அந்த 4ஆம் பாடத்தை ஃபுல்லாக 5ஆம் பாடத்தில் கொஞ்சம் 5ஆம் பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். அப்போ 5ஆம் பாடத்தில் இந்த 5+1 படிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு வந்து உங்களுக்கு தவணை 2க்கு வரும். இதில் 4ஆம் பாடம் ஃபுல்லாக படிக்கணும். 5ஆம் பாடத்தில் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. தவணை 3ல் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடும். 6ஆம் பாடம் படிச்சிடும். மெயினாக வந்து இந்த 5.2க்கு பிறகு இருக்கிறது 5ஆம் பாடமும் 6ஆம் பாடமும் உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ தவணை 1ஆம் தவணையில் நான் படிக்க வேண்டிய பாடம் எத்தனை? முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த 3. அதாவது 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடத்தை மெயினாக படிக்கணும். 4ஆம் பாடத்தில் கொஞ்சம். சரியா? 4ஆம் பாடத்தில் 4+1 மட்டும் உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை இல்லை. போக கவனிக்குவோம். இப்போ வந்து 1ஆம் பாடத்தில் என்ன இருக்குன்ற விஷயத்தை தான் நான் வந்து வேணும் உங்களுக்கு பேசிக்கன்னு சொல்லி சொன்னேன். 1ஆம் பாடத்துக்குள்ள போயிடுது. அதை நான் படிச்சுக்கொள்வோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது 1ஆம் பாடத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் படிக்கும் போது நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு. 1ஆம் பாடத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய 4 சவுண்டு 4 ரவுண்டு சவுண்டு அப்படி இருக்குமல்லோ, அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் நெருக்கமாக சொல்கிறேன். பாருங்க இருக்கா. சரி, ஸ்க்ரீன் தெரியுது அடாப்பன் இல்லைண்ணே? இல்ல சரி சரி இருக்கட்டும். 1ஆம் பாடத்தில் எங்களுக்கு பேசிக்காக என்ன இருக்குன்றது சரி. 1ஆம் பாடத்தில் முதல்ல முன்னுக்கு இருக்கிறதுனா இந்த கணனியை இனம் காண்போம்ன்ற விஷயம் இருக்கு. சரியா? சரி, அந்த 1ஆம் பாடத்தில் சரி ஆஹ் 1ஆம் பாடத்துக்கு நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் வந்து முதலாவது விஷயம் வந்து இந்த கணனியை இனங்காண்பது. அதாவது கணனி என்றால் என்ன செய்யும், எப்படி இருக்கும், என்னென்ன வேலைகள், கணனி எங்கெங்கே இருக்குது. இப்போ நாங்கள் மெயினாக இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். என்ன எங்கள் கணனி உட்பொதிந்த சாதனங்கள் எங்கே இருக்குது, கணனி எதுக்குள்ளே எல்லாம் கணனி இருக்குது, மற்றது கணனி என்ன செய்யும், கணனியின் தொழில் என்ன, அதான் நாங்கள் சொல்லிட்டோம். கணனியின் முக்கியமான தொழில் என்ன, அப்படியான விஷயங்கள் வந்து முதலாவது கணனியை இனம் காண்போம் இந்த பகுதியில். இப்போ இதில் தானே உங்களுக்கு சொல்லிட்டேன் கணினி தொழில் என்ன, தகவலாக மாற்றுறது, கணனி உட்பொதிந்த சாதனங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். பேசிக்காக சொல்லிட்டேன். உங்களுக்கு நோட்ஸோட ஒரு அடுத்தடுத்த கிளாஸில் நோட்ஸோட போவோம். சரி, அடுத்தது முக்கியமான விஷயம் கணனியின் கூறுகளை என்னென்ன, அது கணனியில் என்னென்ன இருக்கு. இப்போ உதாரணம் சொல்ல போனால் கணனியின் கூறுகள் உதாரணம் சொல்ல போனால் என்ன, சுட்டி சாவி அந்த பலகை அந்த கீபோர்ட், சுட்டி, மவுஸு, அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுகளை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். ஸ்க்ரீன் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸ்பீக்கர் உங்களுக்கு முன்னாலே இருக்குது, பார்த்து சொல்லலாமே. அடுத்தது வந்து கணனியில் மென்பொருள். நான் முதல்ல சொன்னோம், வந்தோடனே சொன்னேன் என்ன, மென்பொருள் மென்பொருள்ன்ற 2 விஷயம் இருக்குது. நான் கூட யோசிக்காங்க பிறகு பார்ப்போம். மென்பொருள் மென்பொருள்ன்ற 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒன்று நாங்கள் மென்பொருளான என்ன, நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள். மென்பொருள் நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது. இந்த மென்பொருளுக்கு தான் இந்த சுட்டி, கீபோர்ட், நீங்கள் சொன்ன இந்த ஸ்க்ரீன், ஸ்பீக்கர், அது எல்லாமே இந்த மென்பொருளுக்கு தான் வரப்போகுது. இந்த மென்பொருள் விஷயம் இருக்குது. அந்த 3வது விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது வந்து மென்பொருள் என்ன, அந்த மென்பொருளில் மென்பொருள் நன்மைகள், மென்பொருள் இந்த மென்பொருள் சம்மந்தமாக படிக்கிறது தான் இந்த பாடத்துக்குள்ள 3வது விஷயம். அடுத்த கடைசி விஷயம் வந்து கணனி என்னென்ன துறைகளில் பாதிக்கப்படுது. நாங்கள் அதையும் வந்து பேசிக்காக பார்த்துட்டோம்.
இந்த பாடத்துக்குள்ள போய்க்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் எப்படி எப்படி பாவிக்கப்படுறது, உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு, இப்ப வங்கி என்ன, வங்கியில எங்க பாவிக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா மேலோட்டமா அதையும் கொஞ்சம் ஒவ்வொரு துறையாவ பார்ப்போம். அப்போ என்ன கணனி பயன்படுத்தப்படும் துறைகளை வந்து அடுத்ததா கடைசியா வந்து பார்ப்போம். சரியா? பயன்படுத்தப்படும் துறைகளை வந்து பார்ப்போம். சரியா? இது வந்து உங்களுக்கு முதலாம் பாடம். சரியா? இந்த முதலாம் பாடத்துல வந்து இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிட்டேன். நோட்ஸ் வந்து அப்புறம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்களில் கண்டினியூ பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு விளங்காட்டி லட்சியம் 2 வரும். விளங்கினா விளங்கினா சரி நான் சொல்றேன். என்னன்றாவது பிரச்சனை இது பிரச்சனை இல்லைங்க. சார் மென்பொருள் வேண்டும். நான் அதை பற்றி இல்லை சொல்லல தானே. அது சும்மா மேலோட்டமா கிடக்கு. நாங்கள் பிறகு படிப்போம். அதாவது சரி சும்மா சொல்றேனே, இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க சொன்னீங்க அந்த சரி சுட்டி இருக்கு, மவுஸ் இருக்கு, சரி சுட்டி இருக்கு, கீபோர்ட் இருக்கு, இதெல்லாம் சொன்னீங்க தானே. சுட்டி விசைப்பலகை எல்லாம் சொன்னீங்க தானே. இதெல்லாம் நீங்க கையால் தொட்டு பார்க்கலாம் பாருங்க. என்ன தொட்டு பார்க்கலாம் தானே. அதாவது தொட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகும். சுட்டியை தொட்டா, மவுசை தொட்டா இப்படித்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோன் தெரியுதா, இந்த ஃபோனை தொட்டா இது சௌரமா இருக்கு, சௌரமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வன்பொருட்கள்னு சொல்லுவோம். தெரியாது என்னது வன்பொருட்கள்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ இந்த உங்களுக்கு ஃபோன்ல அல்லது கம்ப்யூட்டர்ல என்ன விஷயங்கள் இருக்குது. இந்த பெயிண்ட் இருக்குது கம்ப்யூட்டர்ல, மற்றது வேர்டு இருக்கு, இப்போ நாங்கள் பார்க்குறதுல ஜூம் இருக்கு. இதெல்லாம் உங்களால கையால் தொட்டு பார்க்கலாமோ? இல்லை என்ன அப்போ அப்படியான விஷயங்களை வந்து மென்பொருள் வந்து சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மென்பொருள் சொல்லுவோம். ஆனா இந்த வன்பொருள் மட்டும் காணுமோ கணினி இயங்குறதுக்கு? ஏன் இப்போ இந்த ஜூம் இல்லாட்டி நான் நீங்க சாய்க்கலாமோ? இல்ல இல்ல. அது ஆனா இந்த ஸ்கிரீன் இல்லாட்டியும் நாங்கள் நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம், காய்ச்சிக்கொள்ளலாம் என்ன. அப்ப இந்த வன்பொருள் ஸ்கிரீனும் ஒரு வன்பொருளா, திரை ஸ்கிரீன் திரை அது மாதிரி வன்பொருள். இப்ப இந்த மென்பொருளும் வன்பொருளும் எப்ப சேர்ந்து சரியா இயங்குதோ, எப்ப 2 பேரும் சேர்ந்து சேர்க்கையா கூட்டல சேர்ந்து சரியா இயங்கணுமோ அப்பதான் ஒரு வேலை வந்து சரியா நடக்கும். கணனி வந்து சரியா தொழிற்படுது. கணனி அப்பதான் சரியா 100 மார்க்ஸ் வாங்குவார் சரியா தொழிற்பட்டு. சரியா? அப்ப இந்த வன்பொருளும் முக்கியம், இந்த மென்பொருளும் முக்கியம். சரியா? அப்ப இது சம்பந்தமா நாங்க படிப்போம். வன்பொருள் என்ன, வன்பொருள் கணனியில் இருக்கு, சுட்டி என்ன செய்வார், இந்த விசைப்பலகை என்ன செய்வார், இந்த திரை என்ன செய்வார், அதுக்குள்ள நிறைய வகைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் படிப்போம். அது மாதிரி மென்பொருட்களே கொஞ்சம் வகைகள் இருக்கு, மென்பொருள் என்ன செய்வதை நாங்கள் படிப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமான விஷயம்னா இன்னைக்கு இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதான் கணனி, கணனி இங்கே இருக்கு, இந்த துறைகள்ல நாங்கள் கணனி பாவிக்கிற மாதிரி விஷயம் மேலோட்டமா சொல்லியிருக்கோம். சரி, இனிமே நாங்க முதலாவது பாடத்துக்குள்ள போகல. நான் முதலாவது பாடத்தை பற்றி ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா நான் எங்க பாவிக்கிறேன்னு சொல்லி தெரியுமா? அதான் நான் எங்க முதலாவது பாடத்துன்னு கடைசி விஷயம். ஆனா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும். சரியா? நாங்க மேலோட்டமா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி போட்டு கூடுதலா எல்லா பாடத்தையும் நான் இப்படித்தான் செய்வேன். சரியா? அந்த பாடத்தை படிக்கும் போது அந்த பாடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ள டீப்பா போய்க்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தான் சார் முதல்ல சொன்னார். அப்புறம் உங்களுக்கு ஒரு கூடுதலான விளக்கம் பிறகு கிடைக்கும். எடுத்தோடனே பாடத்துக்குள்ள போயிட்டு இதான் இதுதான் படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க. அதுக்காக தான் இப்படியான விஷயங்களை சொல்றேன். சரியா? அப்புறம் படிக்கணும்னாலும் இந்த பற்றி சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு குழப்பத்தோட போகலான்றதுக்காக தான் சொன்னேன். சரியா? இந்த கணனி இந்த சிறப்பியல்புகள் அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் படிப்போம். உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு படங்கள் எல்லாம் காட்டணும். இதுதான் எப்படி இருக்கும், சுற்றி எப்படி இருக்கும், நீங்கள் கேள்விப்படாத நிறைய பேர்கள் இருக்கா, ஒரு லைட் பென், அது ஸ்கேன் அப்படி ஸ்கேனர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படங்களோட காட்டுறேன். கொஞ்சம் யோசிக்கிறது. சரி ஓகே உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டேன்.